ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. உங்களை தான் கேக்குறேன், இந்த நகையெல்லாம் யார் உங்களை போட சொன்னது? நீ இந்த வீட்டு மருமக தான், ஆனா ஏன் மருமக கிடையாது. நான் ஏன் மருமக போட்டுக்கணும்னு சொல்லி கொடுத்து விட்ட நகைய நீ எப்படி போட்டுக்கலாம்? ஒரு அம்மாவா என் பையனோட வாழ்க்கைய பத்தி எவ்வளவு கனவு கண்டு வச்சிருந்தேன் தெரியுமா? அதெல்லாம் உடையறதுக்கு காரணமா இருந்தது நீதான். வரப்போற டோர்னமெண்ட்ல நீங்க மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கி காட்டணும். அதுக்கப்புறம் தான் நமக்குள்ள இந்த சந்தோஷம் எல்லாம். இதுதான் ஏன் டார்கெட். சீக்கிரம் இனியனும் உன்னை புரிஞ்சுப்பான். ஒரு நாள் ராசாத்தி இல்லாம எங்களால இருக்க முடியாதுன்னு அவங்க ஏங்குவாங்க. அந்த நாள் சீக்கிரம் வரும். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. காலில் விழுகிற மாதிரி காலை வாடுறதுக்கா? அதான் ஏற்கனவே என்ன படுகொலியில தள்ளிட்டியே, அப்புறம் எதுக்கு இந்த நாடகம்? நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க. பால் கொண்டு வந்திருக்கேன், முதல்ல அந்த பாலை குடிச்சிட்டு. கொஞ்சம் விஷம் இருந்தா கூடு, அதான் எனக்கு இப்ப தேவை. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது சம்பிரதாயம், பெரியவங்க சொன்னாங்க. நீங்க குடிச்சிட்டு மிச்சம் வைக்கிற பாலை. என்னை எரிச்சல கலப்பாத, மரியாதையா இங்கிருந்து போயிரு. பெரியவங்க பேச்ச கேப்ப, ஆனா என் பேச்ச கேட்க மாட்டல்ல, அப்படிதானே? நான் உங்க பேச்ச தாங்க கேட்கணும். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? நிச்சயத்தன்னைக்கு நான் சொன்னது எங்க செஞ்ச? ஏய், உன்னதானே கேக்குறேன். ஐயோ வலிக்குதுங்க. கைய லேசா புடிச்சதுக்கே வலிக்குதுங்கறியே, என் காதல உடைச்சிடாத. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுன்னு காட்டு கத்து கத்துனே. அப்ப நீ கேட்டியா? என் மனசு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? இந்த வலி போயிருண்டி, ஆனா என் மனசுல வந்திருக்க வலி நான் சாகர வரைக்கும் போகாதுடி. எவ்வளவு கெஞ்சன இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி, ஆனா நீ கல்லூலி மங்கி மாதிரி இருந்துட்டு என் கையாலேயே தாலி வாங்கினது எல்லாம் என் சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே? சத்தியமா இல்லங்க. பேசாத நீ. எங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதுங்கறனாலதான் உன்கிட்ட சொல்லி நிறுத்த சொன்ன. ஆனா நீ எங்க அப்பாவை விட பயங்கர கேடியா இருக்கடி. என் வாழ்க்கையே அழிச்சிட்டியடி. இந்த ஒரு விஷயத்துல என்ன சந்தேகப்படாதீங்க. எந்த முடிவும் என்ன கேட்டு யாரும் எடுக்கல. நானே என்ன பண்ண போறேன்னு தெரியாம தான் தவிச்சிட்டு இருந்தேன். என்ன மன்னிச்சிருங்க. ஏய், கையெடு. இந்த பசப்பர வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, உனக்கு எனக்கு ஏணி வச்சா எட்டுமா? உன் பர்சனாலிட்டிக்கும் என் பர்சனாலிட்டிக்கும் கொஞ்சமாச்சு பொறுத்து இருக்கா? அத பத்தி எல்லாம் உனக்கு எங்க கவலை? நீ சொத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டவ தானே? உங்ககிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? சத்தியமா அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இல்லங்க. உனக்கு எது இருந்துச்சோ எனக்கு என்ன. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, எந்த காலத்திலயும் என் கூட சந்தோஷமா இருந்து ஒரு குழந்தை பெத்துக்கலாங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அது மட்டும் அழிச்சிரு. நீ எந்த காலத்திலயும் என் குழந்தைக்கு அம்மாவாக முடியாது. சொல்லு. இனியா, என்னடா இந்த நேரத்துல எங்க உட்கார்ந்திருக்க? உன்னதான்டா கேக்குறேன். இன்னைக்கு உனக்கு முதல் ராத்திரி, இந்த நேரத்துல எங்க வந்து உட்கார்ந்திருக்க? உங்க அப்பா பார்த்தா என்ன சொல்லுவாரு? போ. கையெடுமா. பிரச்சனை என் தலையில கட்டி வச்சுட்டு உள்ள போட நான் சொல்ற. கத்தி பேசாதடா. என்னடா நீ? முடிஞ்சதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? இது கடவுள் போட்ட முடிச்சு. இது கடவுள் போட்ட முடிச்சு இல்லம்மா, உன் புருஷன் என் கழுத்துல போட்ட சுருக்கு முடிச்சு. அவரோட
வரட்டு கௌரவத்துக்காகவும் ஊர் மெச்சனுங்கிறதுக்காகவும் என் வாழ்க்கையை காவு கொடுத்துட்டாருல்ல. ஒத்த புள்ளமா, நான் ஒத்த புள்ள. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சது எதுக்கு? நம்ம வம்சம் வளரணும் தானே, பேரம்பேத்தைகளை கொஞ்சணும் தானே. அது மட்டும் இந்த ஜென்மத்தில் நடக்காது. என்னோட இந்த வம்சம் வளர போறதில்ல. பரம்பரை பரம்பரைன்னு சுத்திட்டு திரியறாரே பாரிவேந்தர், அவரோட வம்சம் இத்தோட அழிய போகுது. இதுதான் அவருக்கு கொடுக்கிற தண்டனை. நான் தப்பு செஞ்சிருந்தா அதுக்கான தண்டனை நான் அனுபவிச்சுக்கிறேன்டா. அதெல்லாம் பேசுறதுக்கு இது நேரம் இல்ல. நீ ரூமுக்கு போ. எப்படியாவது என்ன சமாதானப்படுத்தி நீங்க நினைச்சதை சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. டேய் சும்மா இருடா. மங்க அவனை கூட்டு போ. டேய் நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஆனா ஊருக்கு முன்னால சில விஷயங்களை நாம காட்டாம இருக்கணும். அதுக்கு தான் சொல்றேன், நீ ரூமுக்கு போ. என்னால முடியாதுமா. டேய் இல்லங்க சத்தம். அம்மா சொல்றத கேளு. காலையில எல்லாத்தையும் பேசிக்கலாம். வா வான்னு சொல்றேன்ல. வா. அத்தை, நீ எதுவும் பேசாத, அமைதியா இரு. எல்லாம் காலையில பேசிக்கலாம். அவன் தான் கோவப்படுறான்னு தெரியுதுல்ல. பொம்பளைங்க நாம தான் பார்த்து நடந்துக்கணும். இல்ல அத்தை, அவர் கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. ஆனா நான் சொத்துக்கு ஆசைப்பட்டு. அம்மா பேச வேணாம்னு சொல்லுமா. பேசினாலே இரிட்டேட் ஆகுது. அத்தை நீங்களாவது புரிஞ்சுக்கங்க அத்தை. இப்பதானே சொன்னேன், கொஞ்ச நேரம் அமைதியா இரு. உன்னால யார் சொல்றதையும் செய்ய முடியாதா? பேசாம இரு. இப்ப நம்ம வீட்டுல சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் போகட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இனி ஒரு வார்த்தை பேசின என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஏதோ குடும்ப கௌரவத்துக்காக கட்டுப்பட்டு உன்னை விட்டுட்டு இருக்க. மறுபடியும் ஏதாவது தொல்லை கொடுத்த எதை பத்தியும் கவலைப்படாம உங்க அம்மா வீட்டுக்கு அடிச்சு துரத்திடுவேன். ஜாக்கிரதை. நீங்க சொன்னது வலிக்கலங்க. ஆனா சொத்துக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னீங்க பாருங்க, அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. எந்த சூழ்நிலையிலும் யார் எப்படி நடந்துகிட்டாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணாலும் நீ மட்டும் திடமா இருந்து என் வீட்டுக்கு மருமகளா வரணும். வருவேன்னு சத்தியம் பண்ணி கொடு. எந்த சூழ்நிலையிலையும் உங்க வாக்குக்கும் வார்த்தைக்கும் அவமானம் வர மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் ஐயா. இது போதுமா? என்ன சமாதானம் ஆயிட்டானோ பையன்? சமாதானம் ஆகிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்க. பாவம் அவன், அவன் நிம்மதியை கெடுத்து வச்சிருக்கீங்க. இனி எனக்கு எது நல்லதுன்னு ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சுதான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன். போக போக புரிஞ்சுக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சு அவனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு புரிஞ்சுக்க விடாம பண்ற. நீங்க ராசாத்திக்கு நல்லது பண்றேன்னு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க. ஆனா உண்மையிலேயே நீங்க ராசாத்திக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கீங்க. ஊருக்காக நீங்க அவங்கள சேர்த்து வச்சிட்டீங்க. ஆனா அவங்க தாமரையில தண்ணி மாதிரி தான், ஒட்டியும் ஒட்டாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே பொருந்தாத ஜோடின்னு தெரிஞ்சு கட்டி வைக்கிறது ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சு பாழங்கடத்துல தள்ளுற மாதிரி. அந்த வேலையை தான் நீங்க பாத்திருக்கீங்க. ஒரு பொண்ணு கண்ணி கழியாம எவ்வளவு நாள் வேணா அவங்க அம்மா வீட்டுல இருக்கலாம். ஆனா கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுல அந்த நிலைமையில இருந்தா அந்த பாவம் அந்த பையன் வீட்டை 7 ஜென்மத்துக்கும் விடாதுங்க. என்னதான் அவனுக்கு பிடிக்கலனாலும் மிரட்டியோ இல்ல பாசமா பேசியோ கல்யாணம் மட்டும்தான் பண்ணி வைக்க முடியும். ஆனா அதே முறையில அவங்கள சேர்ந்து வாழ வைக்க கட்டாயப்படுத்த முடியாதுங்க. அத நீங்க புரிஞ்சுக்கவே இல்ல. கொஞ்ச நாள் இந்த ஊரு என் பையனுக்கு பிடிக்காத கல்யாணம், அதனால குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அதுவே கொஞ்சம் காலம் தாண்டிடுச்சுன்னா
அவனையே சந்தேகப்பட்டு பேசுவாங்க. இப்படி எல்லா பக்கமும் நீங்க பிரச்சனை இழுத்து வச்சிருக்கீங்க. இங்க பாரு, இந்த உலகத்துல பெரும்பாலான கல்யாணங்கள் யாரும் விரும்பி பண்ணிக்கிறது இல்ல. அவங்கெல்லாம் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கலையா? நம்ம கல்யாணத்தை எடுத்துக்க. நாம 2 பேரும் ஒருத்தர் யாருன்னே தெரியாம தான் ஒண்ணு சேர்ந்தோம். நாம சந்தோஷமா வாழலையா? அது மாதிரிதான் அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னடா இவன் காலையிலே ஜம்முன்னு உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? சேச்சே, இருக்காது. ஏன் தம்பியாச்சே, ஏற்கனவே அந்த குண்டு பொண்ணு பக்கத்திலே நிக்க மாட்டேன்னு சொன்னவன் இவன் போய் எப்படி ஃபர்ஸ்ட் நைட்லாம் நடந்திருக்காது. என்னதான் வைராகியம் பிடிச்சவனா இருந்தாலும் ஒரு புது விஷயம் நடக்கலங்கிற டென்ஷன் கொஞ்சம் கூட இவன் கிட்ட இல்லையே. ஒருவேளை பயபுல காஞ்ச மாடு கம்பங்கொலையில பூந்த மாதிரி பாஞ்சிட்டானோ? இவன் பொண்டாட்டி வேற நம்மால மாதிரி 1008 கண்டிஷன் போடுறவ இல்ல. அதனால நேத்து நைட் நடந்திருக்குமோ? இவன் தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு, ஆளும் டயர்டா தான் இருக்கான். 2வது லவ் வேற, அப்புறம் நடக்காமையா இருக்கும். ஆனா அந்த சந்தோஷத்தை காணுமே. எத்தனை படத்துல பார்த்திருக்கோம், ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில மாப்பிள்ள வெளியே வரும்போது வழிஞ்சுக்கிட்டு கேனத்தனமா சிரிச்சுக்கிட்டுல வருவான். ஆனா இவன் முகத்துல அதுக்கான அறிகுறியே காணுமே. என்ன ஐயா முகத்துல சந்தோஷத்தையே காணோம்? என்ன நைட் எதுவும் நடக்கலையா? நீ ஒன்னும் அவ்வளோ நல்லவன் இல்லையே. டேய், ரொம்ப நோண்டி கேட்காதரா. நைட் ஒன்னும் நடக்கல. சம்சாரியா நம்பிடலாம், ஆனா உன்ன மாதிரி சாமியார நம்ப கூடாதுன்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி? கபடி தான் காரணம். அதுக்கும் இதுக்கும் என்னென்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கே, அதை நான் எப்படிடா உன்கிட்ட சொல்லுவேன்? என்னைக்கு நான் கபடியில உன்ன மாதிரி மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குறனோ அதுக்கப்புறம் தான் எல்லாமேன்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டாடா. காஃபியா? தேங்க்ஸ். அத்தை, காஃபி எடுத்துக்கங்க. காஃபினா என் மருமக போட்ட காஃபி தான் ரொம்ப நல்லா இருக்கு. என்னம்மா பாத்துட்டு இருக்க? சின்ன அத்தைக்கும் கொடு. இல்லம்மா, காலையிலேயே வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் அதையும் சாப்பிடுவேன். வீட்டுக்கு வந்திருக்கிற என் மருமக காஃபி போட்டிருக்கா, அத ஒரு வாய் குடிச்சு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னா குறைஞ்சா போயிடுவா மங்கை? உங்க வாயாலேயே நல்லா இருக்குன்னு பேர் வாங்கிட்டால கண்மணி, அப்ப காஃபியும் நல்லா தான் இருக்கும். அம்மா கொஞ்சம் வழி விடுங்க. கீதா, மேல போய் ராசாத்தி எந்திரிச்சிட்டாளான்னு பாத்துட்டு வா. இப்பதாம்மா மேல கூப்பிட போனேன், தூங்கிட்டு இருக்காங்க. இருக்கட்டும் மங்கை, காணாதத கண்டவ அப்படிதான் தூங்குவா. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்பி விடு, அப்புறமா சொல்லி கொடு. நம்ம வீட்ல 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வீட்டு வேலை பார்க்கணும்னு. இந்த வீட்டுக்கு வரதுங்க எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் நான் தான் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன பண்றது?
ஏன் தலையெழுத்து அப்படி. ஆனா ஏன் மருமக அப்படி இல்ல, என்ன மாதிரியே அமைஞ்சிருக்கா. உள்ள கொண்டு போமா. சாப்பிடலாமா? டிஃபன் ரெடி பண்ணியா? சாப்பிடலாம். ஆனா என்ன அந்த ரங்கு ரங்குன்னு கூப்பிடாதீங்க. ராம்நாராயண படத்துல குரங்கு கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஆமாண்டா, என் காதுக்கும் அப்படித்தான் கேட்டது. மாமா இல்லம்மா, இந்த பையனை நீ அப்படி கூப்பிட வேணான்னு சொன்ன. நீ எதுக்கு கோவிச்சுக்கிற? இன்னாடி இது கொடுமையா இருக்கு. ஒரு பொண்டாட்டிய செல்லமா கூட கூப்பிட கூடாதா? அதுக்காட்டிக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம். அப்படி செல்லமா கூப்பிடணும்னா எங்க அப்பா எனக்கு ஆசையா ரங்கநாயகின்னு பேர் வச்சிருக்காருல்ல, அதுல நாயகின்னு கூப்பிடுங்க. எவ்வளவு கெத்தா இருக்கு. ஓ, இந்த கொடுமை வேறயா? சரிடி, இனிமே உன்னை ரங்குன்னு கூப்பிட மாட்டேன், நாயின்னு கூப்பிட மாட்டேன். என்னது? நாயகின்னு கூப்பிட மாட்டேன். என் பொண்டாட்டி இனிமே செல்லமா செல்லம்னு கூப்பிடுறேன். சரி, இப்ப போய் டிஃபன் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அந்த பயம் இருக்கட்டும், போங்க எடுத்துட்டு வரேன். சரிடி, ரொம்ப நேரம் தோசை ஊத்திட்டு இருக்காத, டப்புன்னு கொண்டு வா. பசி. அப்பா சாப்பிட்டியா? சாப்பிடலடா. என்னப்பா, என் பொண்டாட்டி சூப்பரா சமைச்சு வச்சிருக்கா, வா சாப்பிடலாம். தாராளமா சாப்பிடலாம். அப்ப உட்காருப்பா. டேய், யாரா? யாராது? உங்களுக்கு இதே வேலையா போச்சு. பால் தெரியாம வந்து பட்டுருச்சு தாத்தா. பந்த கொடுத்துருங்க தாத்தா. இனிமேல் உள்ள அடிக்காம பாத்துக்கிறேன் தாத்தா. தாத்தாவா? அதுக்கே நான் உனக்கு பந்து தரமாட்டேன்டா. மரியாதையா கிளாஸ் எல்லாம் உடைச்சதுக்கு உன் அப்பா கிட்ட போய் காசு வாங்கிட்டு வா. அதுக்கப்புறம் பந்த வாங்கிட்டு போ. மாமா, என்ன மாமா இது? சின்ன பசங்க கிட்ட போய் காசெல்லாம் கேக்குறீங்க. அது இருந்தா அவங்க எத்தனை பந்து வாங்கலாம்? இங்க கொடுங்க, நானே கொடுக்கறேன். ஆமா தம்பி, இந்த பந்தை யார் அடிச்சது? நான் தான் அடிச்சேன். நீ தான் அடிச்சியா? வாங்க 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 வாங்க, கிட்ட வாங்க வாங்க. ஆமா தம்பி, நீங்க பேட்ஸ்மேனா பவுலரா? நான் பவுலர்க்கா. ஓ, லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டா? ரைட். ஓ சரி சரி, என்ன கிளாஸ் படிக்கிற? 6th ஸ்டாண்டர்ட். 6th படிக்கிறேன். நல்லா படிப்பியா? படிப்பேனே. ஆனா விளையாட்டுல தான் கொஞ்சம் சரி சரி, கண்ணு மூட, கை நீட்ட. நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொன்னால கொடுக்குறேன். என்னடி இப்படி பண்ணிருக்க? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா? என்ன பிரச்சனை வரும்? அதெல்லாம் ஒண்ணும் வராது. வந்தா நான் பாத்துக்கிறேன். நம்ம வீட்டு பொருளை அடிச்சு உடைப்பாங்க, பஞ்சாயத்துக்கு வர வருவாங்களா? போ சொல்லுங்க. அம்மா, அதுக்கு பையனோட அப்பாவை வர வச்சு காசு வாங்கிருக்கலாமே. அதை விட்டுட்டு இப்படி சூடு போட்டா என்னமா அர்த்தம்? யாரு? உங்க ஊருக்காரங்களா? நல்லா கொடுத்துருவாங்களே. அப்படியே கொடுத்துட்டாலும் அத காசை கொடுத்துட்டோமே, அப்புறம் என்னன்னு அடிக்கடி நம்ம வீட்டுல ஆசையா வச்சிருக்க பொருள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு காசு கொடுப்பாங்க. இந்த மைனர் கொஞ்சம் கதையெல்லாம் என்கிட்ட நடக்காது. சரி சரி, இங்க உடைச்சது காசை உங்க ஊருக்காரங்களை கொடுத்து விட சொல்லுங்க. நான் அந்த பையன் கையில இருக்க பொண்ணை ஆத்தி விடுறேன். இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணாதான் இந்த பசங்களுக்கு இனிமே நம்ம வீட்டு பக்கம் வர ஆசையே இருக்காது. சரி வாங்க சாப்பிடலாம்.
ராசாத்தி 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 அம்மா இங்க கொஞ்சம் வாயேன். உள்ள வாமா, யாரும் இல்ல. ராசாத்தி என்னம்மா, என்ன இங்க உட்கார்ந்திருக்க? என்னம்மா உடம்புல சூடா இருக்கு? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ராத்திரி பூரா பேசிட்டே இருந்தம்மா, அதான் தூங்க முடியல. அது மட்டும் இல்லம்மா, அவருக்கு இந்த கல்யாணத்திலயும் என் மேலயும் விருப்பம் இல்லைன்னு தானே நினைச்சோம். அதெல்லாம் போய்மா. அவருக்கு திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுல கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாரு. மத்தபடி என் மேல அவருக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா. நேத்து நைட் என்கிட்ட சொன்னாரு, ராசாத்தி எனக்கு திடீர்னு கல்யாணம் உடனே என்னால இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு கொஞ்சம் தடுமாறி போயிட்டேன். அதான் உங்ககிட்டயும் உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயும் என்னால சகஜமாக முடியல. மத்தபடி ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, நான் உன் கூட சகஜமா இருந்து உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னு சொன்னாரு.